பாலக்கோடு பேரூராட்சியில் ரூபாய் 5.16 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை வழங்கிய தமிழக முதல்வருக்கு கவுன்சிலர்கள் கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டம் பேரூராட்சி தலைவர் PK முரளி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட 1 முதல் 18 வார்டுகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை மற்றும் சாக்கடை கால்வாய் அமைக்கவும், தக்காளி மண்டி அருகே மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் விதத்தில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அறிவுசார் மையம் அமைக்கவும், 12வது வார்டில் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் மூலம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை மற்றும் புதிய சாக்கடை கால்வாய் அமைக்கவும், பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் 11 லட்சத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கவும், 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 வார்டுகளுக்கும் பெயர் பலகை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு 5,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர், நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் மோகன், சாதிக் பாட்ஷா, சரவணன், ரோஹித், விமலன், குருமணி, ஜெயந்தி மோகன், லட்சுமி ராஜசேகர், பிரியா குமார், தீபா, ஆயிஷா, சிவசங்கரி, நாகலட்சுமி, துப்புரவு ஆய்வாளர் ரவீந்திரன் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் தலைமை எழுத்தர் பத்மா நன்றி தெரிவித்தார்.